உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு தொடர்பான வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சாலமன், சென்னையில் கடந்த மே மாதம் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக 6 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக ஊபா சட்டத்தின் கீழே இவர்களுக்கு வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கை தானாகவே என்ஐஏ அதிகாரிகள் கையில் எடுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக மொத்தம் 12 இடங்கள்ல இந்த சோதனையானது என்ஐஏ தரப்புல நடத்தப்பட்டது. அதுல பல்வேறு முக்கிய மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில தற்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தீவிரவாத அமைப்பு தொடர்பான வழக்கை பதிவு செய்திருப்பதால என்ஐஏக்கு இந்த வழக்கை மாற்ற கோரி பரிந்துரை செய்திருப்பதால் 2வது வழக்காக என்ஐஏ அதிகாரிகள் இந்த வழக்கை பதிவு செய்தனர். குறிப்பாக மேலும் இது தொடர்பான ஆவணங்களை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் என்ஐஏவிடம் தற்போது ஒப்படைத்துள்ளதால் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு தொடர்பாகவும் தற்போது மேலும் பலரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு சோதனை மேற்கொள்ள என்ஐஏ அதிகாரிகள் தரப்புல திட்டமிட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்குல மொத்தம் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டதால அவர்கள் எந்தெந்த யூடியூப் மூலமாக இவர்கள் இந்த தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டனர், இந்த வாட்ஸ்அப் குழுவுல யார் யார் எல்லாம் பங்கேற்றுள்ளனர், வேறு ஏதேனும் இவர் மனமாற்றம் செய்து வேறு ஏதேனும் இது தொடர்பாக தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டனரா, இவர்களது வங்கி கணக்குல எவ்வளவு பணம் பரிமாற்றம் நடந்துள்ளது என்பது தொடர்பான முழு ஆவணங்களையும் திரட்டும் பணியில தற்போது என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையாக இந்த ஆவணங்களை திரட்டிய பிறகு மீண்டும் இந்த வழக்குல யார் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளதோ அவர்களது வீடுகள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமான இடங்கள்ல சோதனை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக என்ஐஏ தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.